கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்த்தா நிஜமாகவே முடியலை. இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் கரெக்டாக 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். நானும் அலாரம்லாம் வைக்கிறேன். அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்துக்கிறது. 6 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வரவே 6 6:45 ஆயிரும். அதுக்கு மேலே தான் விளக்கே ஏற்றுறேன். எனக்கே சங்கடமாக இருக்குது. ஏன்னா நேரத்திலே விளக்கேற்றி பழகிட்டு இப்போ விளக்கேற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ பனியும் இல்லை மழையும் இல்லை அப்படின்ற மாதிரி நல்ல குளிர்தான் பயங்கரமாக இருக்குது. அதனாலேயே எந்திரிக்க முடியலையா என்னன்னு தெரியலை. எங்கள் வீட்டில் பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் சரி நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்ட்டு கொட்டாங்குச்சியில் நான் கங்கு போட்டு சாம்பிராணி போட்டேன். ஏன்னா இதில் கெமிக்கல் அதிகமாக இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அப்படியே உருளியுமே ரெடி பண்ணியாச்சு. காலையில் டிஃபன் தோசை கார சட்னி. என்னமோ தெரியலை, சமையல் கொஞ்சம் காரம் இல்லாத மாதிரியே தோணுது. அப்புறம் மத்தியானம் அப்படியே தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ணே. செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி விடலாம் அப்படின்ட்டு ஓஸ் எடுத்து தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். சரி அப்படியே இவங்களையும் கழுவி 1 வாரம் ஆயிடுச்சு. அடிக்கடி ஃபஸ்ட்லாம் கழுவுவேன். உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இப்போல்லாம் ரொம்ப சோம்பேறி மாதிரி ஆயிட்டேன். அப்படியே அதையும் கழுவிட்டு இவரையுமே குளிக்க வச்சேன். இவளையுமே குளிக்க வச்சேன். இவன்னே வருது. இவன்னு சொல்லவே தோண மாட்டேது. ஏன்னா 2 பசங்க இருக்கனால 3ஆவது ஒன்றை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு அம்மா இருக்கையில் நல்லா பொட்டு வச்சு அழகாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம்